சற்று முன் வெளியான தகவல். வணிக பயன்பாட்டுக்கான கேஸ் சிலிண்டர் விலை குறைந்துள்ளது. அது எவ்வளவு குறைந்திருக்கு அத பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்க. சென்னையில் வணிக பயன்பாட்டு சிலிண்டரின் விலை ரூபாய் 58.50 குறைந்தது. இதன் மூலம் 19 கிலோ எடை வணிக பயன்பாட்டின் சிலிண்டர் இன்று ரூபாய் 1823.50க்கு விற்பனையாகிறது. 14 கிலோ வீட்டு உபயோக சிலிண்டரின் விலையில் இன்று மாற்றம் ஏதுமில்லை. இதனால் இல்லத்தரசிகள் நிம்மதி அடைந்துள்ளனர். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு போன்றவற்றை கணக்கில் கொண்டு எண்ணெய் நிறுவனங்கள் சமையல் கேஸ் சிலிண்டர் விலையை மாதந்தோறும் மாற்றி அமைத்து வருகிறது. மாதம் 1ஆம் தேதி இந்த புதிய விலை அறிவிப்புகள் அமலுக்கு வரும். இதனால் சென்னையை பொறுத்தபடி பாரத் பெட்ரோலியம், இந்தியன் ஆயில் மற்றும் இந்தசன் பெட்ரோலியம் ஆகிய 3 பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்களும் எல்பிஜி சிலிண்டர்களில் விலையை பொறுத்தவரை நிர்ணயிக்கப்படுகிறது. இதில் எல்பிஜி விலைகளை மத்திய அரசு வழக்கமாக மாதந்தோறும் திருத்தம் செய்யும் நிலையில், இந்நிலையில் இன்று வணிக பயன்பாட்டுக்கான எல்பிஜி கேஸ் சிலிண்டர் குறைந்துள்ளது. பெட்ரோல், டீசல் விலை தினமும் மாறுவதை போல் சமையல் கேஸ் சிலிண்டரின் விலை மாதந்தோறும் மாறுகிறது. அந்த வகையில் இதற்காக இந்த மாதம் எண்ணெய் நிறுவனங்கள் வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி, அதாவது வணிக பயன்பாட்டு சிலிண்டரின் விலை சற்று குறைந்து இருக்கிறது. அதன்படி இன்று சென்னையில் 19 கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டரின் விலை ரூபாய் 58.50 குறைந்தது. இதன் மூலம் 19 கிலோ எடை வணிக பயன்பாட்டின் சிலிண்டர் இன்று ரூபாய் 1828.50க்கு விற்பனையாகிறது. 4 கிலோ வீட்டு உபயோக சிலிண்டரின் விலை இன்று மாற்றம் ஏதுமில்லை. இதனால் இல்லத்தரசிகள் மிகவும் நிம்மதி அடைந்துள்ளனர். அடுத்ததாக 14 கிலோ எடை கொண்ட வீட்டு உபயோக சிலிண்டர் விலை எந்தவித மாற்றமும் இல்லாமல் ஒரு சிலிண்டர் ரூபாய் 868.50க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதனால் கடந்த ஏப்ரல் 1ஆம் தேதி வணிக சிலிண்டரின் விலை ரூபாய் 41 குறைந்தது. இதனால் சென்னையில் வணிக சிலிண்டர் விலை ரூபாய் 1091.50க்கு விற்பனை செய்யப்பட்டது. இந்த நிலையில் சமையல் கேஸ் சிலிண்டர் விலையை கடந்த ஏப்ரல் 7ஆம் தேதி மத்திய அரசு ரூபாய் 50 உயர்த்தியது. இதனால் ரூபாய் 14.2 கிலோ எடை கொண்ட சிலிண்டர் விலை ரூபாய் 868.50க்கு விற்கப்பட்டது. இதையடுத்து கடந்த மே மாதம் சிலிண்டர் விலை உயரவில்லை. கடந்த ஜூன் மாதத்திலும் வீட்டு பயன்பாட்டுக்கான சிலிண்டர் விலை அதிகரிக்கவில்லை. இதனால் சென்னையில் 19 கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டரின் விலை மட்டும் ரூபாய் 25 குறைந்து ரூபாய் 1881க்கு விற்பனை செய்யப்பட்டது. 14 கிலோ எடை கொண்ட வீட்டு உபயோக சிலிண்டர் விலையானது எந்தவித மாற்றமும் இல்லாமல் ஒரு சிலிண்டர் ரூபாய் 868.50க்கு விற்பனை செய்யப்பட்டது. இந்த நிலையில் நடப்பு மாதத்திலும் வீட்டு பயன்பாட்டு சிலிண்டர் விலையில் எந்தவித மாற்றமும் இல்லை என்று சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் வணிக நிறுவனங்களுக்கு 3.16% மின் கட்டண உயர்வு. அப்போ வீடுகளுக்கு எவ்வளவு என்று தெரியுமா? அதாவது தமிழகத்தில் பெரிய தொழில் வணிக நிறுவனங்களுக்கு 3.16%
புதிய மின் கட்டண உயர்வு ஜூலை 1ஆம் தேதி அமலுக்கு வருகிறது. அதே சமயம் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வீட்டு மின் இணைப்புகளுக்கும் எந்தவித மின் கட்டண உயர்வும் இல்லை என அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் தமிழ்நாட்டில் ஜூலை 1ஆம் தேதி மின் கட்டணம் உயர்த்தப்படுவதாக தகவல் வெளியாகியிருந்தது. இந்நிலையில் அமைச்சர் சிவசங்கர் இது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். அதில் பெரிய தொழில் மற்றும் பெரு வணிக நிறுவனங்களுக்கு 3.16%க்கு மிகாமல் மின் கட்டணம் உயர்த்தப்படும். வீட்டு மின் இணைப்புகள் மற்றும் சிறு வணிக நிறுவனங்களுக்கு எந்தவித கட்டண உயர்வும் இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து அறிவிப்பு வெளியிட்டுள்ள அமைச்சர் சிவசங்கர், பெரிய தொழில் மற்றும் பெரிய வணிக நிறுவனங்களுக்கு தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் நிர்ணயித்துள்ளதாவது 3.16% மிகாமல் மின்சார கட்டணம் உயர்த்தப்படுகிறது. 50 கிலோ வாட் வரை உள்ள தாழ்வழுத்த தொழிற்சாலைகள் மற்றும் 500 யூனிட் வரை பயன்படுத்தும் சிறு வணிகர்களுக்கும் கட்டண உயர்வு கிடையாது. தற்போது உள்ள அனைத்து இலவச மின்சார சலுகைகளும் தொடரும் என்று சொல்லப்படுகிறது. அதே சமயம் வீடுகளுக்கு மின் கட்டணம் உயர்த்தப்பட போதிலும் அதனை அரசே ஏற்கும். அதேபோல் சிறு குறு நிறுவனங்களுக்கு உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தையும் அரசே ஏற்கும். இதனால் போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மின்சார வாரியங்களின் நிதி நிலைமை சீராக இருப்பதற்காக அந்தந்த மாவட்டங்களில் ஒழுங்குமுறை ஆணையம் அவ்வப்போது மின் கட்டணத்தில் மாற்றம் செய்து வருகிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறையானது பல்லாண்டு மின் கட்டண உயர்வை அறிவித்து ஆண்டுதோறும் நுகர்வோர் விலை குறியீடு அடிப்படையில் மின் நுகர்வோர்களுக்கு மின் கட்டணத்தை மாற்றி அமைத்து ஆணை வெளியிடுகிறது. இதன்படி 2025 முதல் 2026 ஆண்டில் ஜூலை 1ஆம் தேதி முதல் வரக்கூடிய மின் கட்டண மாற்றங்களின் பொதுமக்கள் மற்றும் நுகர்வோர் நலன் கருதி முதலமைச்சர் அறிவுறுத்தலின்படி அனைத்து 2.42 கோடி வீட்டு நுகர்வோர்களுக்கு ஏற்படக்கூடிய மின்கட்டண மாற்றங்களை அரசே ஏற்று அதற்கான மானியத் தொகையை தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கு வழங்கும் என்று உத்தரவிட்டதை ஏற்கனவே மின்சாரத்துறை அமைச்சரால் அறிக்கையாக வெளியிடப்பட்டது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.